நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இது 2022 பேட்சுக்கு உண்டான TCS டிஜிட்டல் ஹைரிங். இது நேரடியான TCS டிஜிட்டல் ஹைரிங். அந்த ரெக்வயர்டு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா உள்ளவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நேரடியாகவே TCS டிஜிட்டல் ஹைரிங் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 2022 பேட்ச் சேர்ந்தவராக இல்லாட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஹைரிங் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக வேறு என்னென்ன TCS ஹைரிங் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, TCS Atlas Hiring இது 3 பேட்சஸ்க்கு 2020, 21, 22. அதே மாதிரி அதே 3 பேட்சஸ்க்கு TCS MBA ஹைரிங்கும் போயிட்டுருக்கு. அட்லஸ் ஹைரிங்கை பொறுத்த வரைக்கும் MSc Max Statistics Economics and MA Economics எலிஜிபிள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2019, 20, 21 BE BTech, ME MTech, MSc MCA முடித்தவங்களுக்கு உண்டான TCS Ninja ஹைரிங்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 3 ஹைரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் எதுவும் கிடையாது, கரண்ட்லி ஓப்பன் தான். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இது சம்மந்தப்பட்ட தகவல்களும் சரி, ப்ரிப்பரேட்டரி வீடியோஸும் சரி நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. எல்லா ரெலவெண்ட் வீடியோஸ்க்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பேட்ச் 2022 இதை பற்றி பார்த்துடலாம். சேலரி என்ன அப்படிங்கிறது அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் ப்ரீவியஸ் ஹைரிங்கை படி பார்த்தோம் அப்படின்னா யூஜி கேண்டிடேட்ஸ் 7 lakh per annum எதிர்பார்க்கலாம். அண்ட் பிஜி கேண்டிடேட்ஸ் 7.3 lakhs per annum. அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிமோட் தான். அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்டு ஏற்கனவே நீங்கள் டிசிஎஸ் ஆஃபர் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிரைவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உண்டு. அது நீங்கள் இன்டர்னலாக த்ரூ எக்ஸ்ப்ளோர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணாலும் ஐ டோன்ட் திங்க் தி சிஸ்டம் வில் அக்செப்ட் தட், சரிங்களா? ஸோ ஏற்கனவே நீங்கள் இந்த செப்டம்பர் ஆல் இண்டியா ஹைரிங்கில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிருந்தீங்க, இல்லை லேட்டராக நீங்கள் ப்ளேஸ் ஆகிருந்தீங்க, கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்னலாக தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? அண்ட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2nd of April 2022 லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயின் பேஜில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த FAQ பேஜில் பார்த்தீங்கன்னா 26th of March சொல்லியிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் டெஸ்ட் டேட் நீங்கள் 2nd April லாஸ்ட் டேட் அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் ப்ராப்ளி லைக் 9th April நீங்கள் எதிர்பார்க்கலாம். அகெயின் இவங்க டேட்ஸ் எதுவும் கொடுக்கல, பட் டென்டேட்டிவாக 9th April அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BE BTech, ME MTech எனி ஸ்பெஷலைசேஷன் எலிஜிபிள், MCA எலிஜிபிள், MSc ஆல்சோ எனி ஸ்பெஷலைசேஷன் எலிஜிபிள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் BSMS, இன்டெகிரேட்டட் BTech MTech, இன்டெகிரேட்டட் BE ME இது எல்லாமே லைக் எனி ஸ்பெஷலைசேஷன் எலிஜிபிள், சரிங்களா? அண்ட் எஜுகேஷனல் க்ரைட்டீரியா பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் மட்டும்தான் என்ன யூஸ்வலாக த்ரூ அவுட் 70% கேட்பாங்க. ஆனால் இப்போ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் மட்டும்தான் 70% ஆர் 7 CGPA கேட்டிருக்காங்க. இதே 10th 12th டிப்ளமோ இல்லை கிராஜுவேஷன் இதில் எல்லாம் 60% அல்லது 6 CGPA இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் கிராஜுவேட் அப்படின்னா உங்களுக்கு 10th 12th 60% ஆர் 6 CGPA இருந்தால் போதும், சரிங்களா? இது பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கரண்ட்டில் அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அண்டு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் குறிப்பிட்ட காலகட்டத்தில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கல்வி இடைவேளையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 வருஷம் அலோவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 வருஷம் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் ஒன்லி ஃபுல் டைம் தான் எலிஜிபிள். அண்டு ஒருவேளை செகண்டரி அல்லது சீனியர் செகண்டரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நான் முன்னாடி சொல்லிட்டு பேட்ச் 2022 பேட்ச் மட்டும்தான் இந்த ஹைரிங் எலிஜிபிள். மற்ற பேட்ச் இருக்கக்கூடிய மற்ற ஹைரிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் இதுதான் அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன். அதாவது டோட்டல் டியூரேஷன் 1 hour 50 minutes. இதில் 1 மணி நேரம் அட்வான்ஸ் கோடிங்கு, சரிங்களா? கோடிங் தான் ஓரளவுக்கு அட்வான்ஸ் கோடிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அது அட்வான்ஸ்லாம் கிடையாது. அட்வான்ஸ் அவங்க சொல்லியிருந்தா கூட அது அட்வான்ஸ்லாம் கிடையாது. இது ரொம்ப நார்மலாக டிசிஎஸோட மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது 40 minutes, சரிங்களா? அண்ட் வெர்பல் எபிலிட்டி இது டோட்டலாக 1 hour 50 minutes. இதுதான் அசஸ்மெண்ட் பேட்டர்ன். ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இன்டர்வியூ பின்னாடி ஒரு டேட்டில் சொல்லுவோம் அப்படிங்கிற அளவு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க
இப்போ சமீபத்தில் நடந்த சில டிசிஎஸ் ஹைரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எதுவும் கண்டக்ட் பண்ணாமல் வெறும் ரிட்டன் டெஸ்ட் மூலமாக மட்டுமாகவே ஃபைனல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைரிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது என்னென்னு தெரியாமல் நான் ஸ்பெகுலேட் பண்ண விரும்பலை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் அசஸ்மெண்ட்டு அண்ட் இன்டர்வியூன்னு நினச்சிக்கங்க. வேறு ஏதாவது ஃபர்தர் கன்ஃபார்ம்டு அப்டேட் இருந்ததுன்னா ஐ வில் ஷேர் இட் த்ரூ தி யூடியூப் சேனல் as well as தி டெலிகிராம் சேனல். சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டல் மூலமாக தான் அப்ளை பண்ணோம். ஸோ உங்களில் பலரும் ஏற்கனவே நீங்கள் நெக்ஸ்ட் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போர்ட்டல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அப்ளை ஃபார் டிரைவ் காட்டும். அந்த அப்ளை ஃபார் டிரைவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ராக்கர் அப்ளிகேஷன் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளைடு ஃபார் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னா நீங்கள் இந்த ஹைரிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இது ஒன்று. சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னென்னு காமிச்சிட்றேன். அப்புறம் இந்த அப்ளைடு ஃபார் டிரைவ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நான் வந்து காமிச்சிட்றேன். சரிங்களா? இப்போது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா த்ரூ ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்ளை ஃபார் டிரைவ். இது 3 ஸ்டெப். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்டெப்பு தான். ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளைட் ஃபார் டிரைவ் போயிருங்க. இப்போ நெக்ஸ்ட் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேர், பிறந்த தேதி, ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இன்ஸ்டியூட் நேம், குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங் அண்டு நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணிக்கணும். இதெல்லாமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். இப்போ நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து ரிமோட்டில் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எடுக்கிறனால இது ரெலவெண்ட் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ டயர் 1 சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் டயர் 2, டயர் 3 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஊர் மட்டும் இல்லாமல் லைக் அது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி ஊர் மட்டும் இல்லாமல் சின்ன ஊர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து லைக் நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவில்பட்டி நிறையா சின்ன சின்ன டவுன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். பெரும்பாலும் வந்து இது காலேஜ் பேஸ்டு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு எல்லா டவுன்ஸ்லேயுமே வந்து பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுன்ஸுமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்ளி விழுப்புரம், திருவண்ணாமலை, ரிமெம்பர் ரைட். ஓகே, ஸோ அது டெஸ்ட் லொக்கேஷன் என்னென்னு பார்த்து கொடுங்க. ஸோ இந்த ஹைரிங்க்கு அது ரெலவெண்ட்டாக இல்லைனா கூட அதை நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க. சரிங்களா? ஸோ இது அந்த நெக்ஸ்ட் போர்ட்டல் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அகடமிக் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, லாங்குவேஜஸ் நோன், அச்சீவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபார்ம் ப்ரிவ்யூ அண்ட் டிக்ளரேஷன். இது 4 ஸ்டெப்பு அப்ளிகேஷன் ஃபார்மில். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களை அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அகடமிக் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் 10th, 12th. ஓகே, அப்போ எனி அதர் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுவும் ஷேர் பண்ணணும். அப்புறம் நேஷனாலிட்டி அண்ட் என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதும், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்காலர்ஷிப், சர்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபும் ரெஸ்யூமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் அப்ளிகேஷனாக முடிச்சதுக்கப்புறம் அப்ளை ஃபார் டிரைவ் காட்டும். அந்த லெஃப்ட் சைடில் அப்ளை ஃபார் டிரைவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ராக்கர் அப்ளிகேஷன் போனீங்கன்னா அப்ளைட் ஃபார் டிரைவ் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கீழே லெஃப்ட் சைடில் லைக் டாப் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ராக்கர் அப்ளிகேஷனில் போனால் அப்ளைடு ஃபார் டிரைவ் அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலாம் எதுவும் அனுப்புறது கிடையாது. அண்டு அசஸ்மெண்ட் பற்றின கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட்லாம் சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3-4 டேஸ் முன்னாடி தான் வந்து டிசிஎஸ் அயான்லேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ ரொம்ப ஏர்லியரெலாம் அனுப்ப மாட்டாங்க. கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியரெலாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அசஸ்மெண்ட் ஷெட்யூல் வரப்போ தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். அப்ளைட் ஃபார் டிரைவ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தேவைப்படுற நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா please consider subscribing. Thanks for watching the video. Have a great day.